தம்பி இங்க வா. சார் அந்த டேபிள்ல யாரும் இல்ல பாரு, போய் பாரு. ஓகே சார். போ. ஒரு கிரேப் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். ஓகே ஓகே. அதெல்லாம் வேண்டாம். ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன வேணும்? கஸ்டமர் வந்திருக்கேன், என்ன ஆர்டர் பண்றீங்களான்னு கேட்க மாட்டீங்களா? அதுக்கு வேற ஆள் வருவாங்க. ஏன் நீங்க ஆர்டர் எடுக்க மாட்டீங்களா? ஏன்னா புருஷன் கையால சாப்பிடுறது தானே ஒரு சுகம். என்னது? இப்போ ஆர்டர் எடுக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் உங்க ஓனர் கிட்ட பேசிக்கிறேன். உன் கூட பெரிய பிரச்சனையா போச்சு. என்ன வேணும் உனக்கு? எதுவும் ஞாபகம் வரலங்க. நீங்க ஒரு வேலை பண்றீங்களா? மெனு கார்டு எடுத்துட்டு வரீங்களா? கஸ்டமர் கேக்குறேன்ல. ரொம்ப நேரமா நான் உன்னையே பார்த்துட்டு இருந்தேனா கண்ணு ரொம்ப டிம்மா தெரியுது. இத கொஞ்சம் படிச்சு சொல்றியா? முடியலன்னா சொல்லு, நான் ஓனர் கிட்ட சொல்லிக்கிறேன். இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதானா? ரொம்ப சாதாரணமான ஹோட்டலா இருக்கே. பேசாம நான் ஏதாவது ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போயிருக்கணும் போல இருக்கு. உனக்கு என்ன வேணும்? புளியோதரை. அதெல்லாம் இங்க கிடைக்காது. பக்கத்துல கோவில் இருக்கு, போய் லைன்ல நின்று வாங்கி சாப்பிடு போ. தாராளமா அங்க போய் நின்னு வாங்கி சாப்பிடலாம். நீ என் கூட வந்தீனா அப்படியே ஜோடியா போய் சாப்பிடலாம். ஏய் போடி போ. ஹலோ ஹலோ, இப்படி போனா எப்படி ஆர்டர் எடுக்காம? புளியோதரை எல்லாம் இங்க கிடைக்காதுன்னு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்காக வெளியில போர்டுல எல்லா உணவுகளும் இங்க கிடைக்கும்னு எழுதி போட்டிருக்கீங்க? அது நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்காக போட்டது. அப்போ சவுத் இந்தியன் ஃபுட் நீங்க இங்க பண்ண மாட்டீங்களா? எங்க உங்க ஓனர் கூப்பிடுங்க, நான் கேக்குறேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்றியா? 1/2 மணி நேரம் இல்ல, 6 மாசம் கூட வெயிட் பண்றேன். இல்ல புளியோதரைக்காக. உன்னை மறக்கக்கூடாதுன்னு இவ்வளோ உப்பு போட்டியா? தனியே குடி. பிபி இல்லாதவனுக்கும் பிபி வந்துடும். அங்கிள். ஹலோ, வா ரஞ்சினி. வணக்கம் சார். அடடே, வாங்க டீச்சர், வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என் பொண்ணால ரஞ்சினிக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீங்க போக்கிட்டீங்க. அவளுக்கு வேலை போன உடனே ரொம்பவும் பயந்துட்டேன் சார். உங்க மேல கோவம் கூட வந்துச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க எதுக்காக ரஞ்சினிக்கு உதவி பண்ண வந்தீங்கன்னு எல்லா விஷயத்தையும் ரஞ்சினி என்கிட்ட விளக்கமா சொல்லிட்டா. ஆமா சார், பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்புல நான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே அவளுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் துணையா இருந்திருக்கேன். இந்த விஷயத்திலையும் அவளுக்கு எல்லா உதவியும் செய்ய நான் காத்திருக்கேன். பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கிற ரஞ்சினிக்கு உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களுடைய நட்பு தான் பலம். ஐ திங்க் அந்த பலமே சந்திரமதி அழிக்க உதவும்னு நினைக்கிறேன். அது எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்த எனக்கு கடவுள் ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. சந்திரமதியை என்னை தேடி வந்து அவகிட்ட வேலைக்கு சேர சொன்னா.
இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு நினைச்சு நானும் ஒத்துக்கிட்டேன். அந்த சந்திரமதி எப்படி கூடவே இருந்து குழி பறிச்சாலும் நானும் அவ கூடவே இருந்து குழி பறிக்க போறேன். முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி சந்திரமதி அவ வழியிலே போய் நான் அழிக்க போறேன். நான் நினைக்கிறதும் செய்யறதும் சரிதானே அங்கிள்? ரஞ்சனி, மிருகத்தை அதனுடைய குகையிலேயே போய் சந்திச்சிருக்க, தொடர்ந்து சந்திக்க போற. எந்நேரமும் நீ அலர்ட்டா இருக்கணும். உன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத விழிப்புணர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கணும். முகத்துல மட்டும் இல்லம்மா, உடம்பு முழுக்க கண்ணா இருக்கணும். தவறி போய் கூட நீ நீலாம்பரியோட பொண்ணுன்னு சந்திரமதிக்கு தெரிஞ்சது என்ன ஆகும் நான் சொல்லவே வேண்டாம். ரஞ்சினிக்கு அவ எதுக்காக வேலை கொடுக்கணும்? நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கு. எனக்கு சந்திரமதியை தெரியும். எப்படியாவது ரஞ்சனியை தன் கைக்குள்ளார வச்சுக்கணும்னு அவன் முயற்சி பண்ண. இவ்வளவு ஏன் கோர்ட்ல கேஸ் நடந்ததே, அதுலயே எப்படியாவது ரஞ்சனியை தோக்கடிக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணா தெரியுமா? அது எனக்கு தெரிய வந்தது. அப்படின்னா மீனாவை கிட்னாப் பண்ணது கூட சந்திரமதியாவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா இதுல அருளுடைய ஆள்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. எப்படியோ உண்மை ஒரு நாள் வெளியே வரத்தானே போகுது. ஒருவேளை அக்கா நினைக்கிற மாதிரி சந்திரமதி அதை செஞ்சிருந்தா அதுக்கான சாட்சிகள் கிடைச்சா அதை வச்சு அவளை உள்ள தள்ளிடலாம்ல. நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த கிட்னாப்பை காரணமா வச்சு சந்திரமதியை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அவளுடைய செல்வாக்கு அப்படி. அப்படியே அவ தான் இதை செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணான்னு வச்சுக்க, இல்ல நாங்க தான் இதை செஞ்சோன்னு அவளுக்கு பதிலாக உள்ள போறதுக்கு 4 பேரை தயாரா வச்சிருப்பாங்க. சந்திரமதிங்கிற பாறையை உடைக்க கடப்பாறை தேவை, கத்திரிக்கோல்லாம் பத்தாது. மறுபடியும் சொல்றேன் ரஞ்சினி, பழிவாங்கிற உணர்ச்சி உன் மனசுக்குள்ளாரதான் இருக்கணும். ஒரு செயல்லையோ வார்த்தையிலையோ ஏன் கண்ணில் கூட தெரியக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். விஷத்தை விஷத்தால தான் முடிக்கணும். இது வரைக்கும் சந்திரமதி பார்த்த ரஞ்சனி வேற. இனி பார்க்க போற ரஞ்சனி நீலாம்பரியோட பொண்ணு. எனக்கும் அவளுக்கும் நடக்கிற சதுரங்கத்துல அவளை செக்மேட் பண்ணாம விட மாட்டேன். மிஸ்டர் ஆர் சந்திரசேகர், நாங்க எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. சோ யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ மேடம். மேடம், உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? தெரியல மேடம், அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்காரு. சரி, அவர் உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? மேடம், என் பேர் ஆர் சந்திரசேகர். சொந்த ஊர் கும்பகோணம். MBA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த சர்டிபிகேட்ஸ். ஆமா மேடம், இது என்னோட சர்டிபிகேட் தான். மேடம், இவன் என்னோட ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல படிச்சோம். இவன் MBA டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். வேலை தேடி சென்னைக்கு வந்தான் மேடம். ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு ரூம்ல தங்க வச்சேன் மேடம். ஆனா இவன் என்னோட என்ட்ரி கார்டை எடுத்துக்கிட்டு என்னோட சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டு இவன் இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். தற்செயலா போஸ்ட்மேனை பார்த்து இன்டர்வியூ கார்டு ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டேன் மேடம். நேற்று டெலிவரி பண்ணிட்டு தான் சொன்னாரு. வீட்டில் போய் பார்த்தா சர்டிஃபிகேட்ஸும் இல்லை. இன்டர்வியூ கார்டு வந்திருக்கான்னு இவனை கேட்கலான்னு பார்த்தா இவனும் இல்லை. சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்தேன். என் சந்தேகம் சரியா போச்சு மேடம். மேடம், நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு போன மாதம் அப்ளை பண்ண ஒரே கம்பெனி உங்கள் கம்பெனி தான் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றதை நம்புங்க மேடம். இவர் சொல்றது உண்மையா? உண்மையா? எஸ் மேடம். எழுந்துடா திருட்டு ராஸ்கல். ஏய் மேடம் ப்ளீஸ், சாரி மேடம். வாடா. மேடம் சாரி மேடம். மேடம் சாரி மேடம். மேடம் ராஸ்கல். மேடம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு மேடம்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? மேடம் என்னாச்சு மேடம்? மேடம் தயவுசெய்து நீ சொல்லாதீங்க பேசாத. ராஸ்கல். ஒரு நிமிஷம். எதுக்காக போலீஸை கூப்பிட சொல்ற? மேடம், இதோ நிக்கிறானே, இவ ஒரு கிரிமினல் ஃப்ராட். ஒரு நிமிஷம். அவ என்ன செஞ்சான்னு சொல்லு. என்ன செஞ்சானா? கூட பழகுற நண்பனுக்கு குழி பறிச்சிருக்கா. இந்த படுபாவிக்கு
பரிதாபப்பட்டு பாவப்பட்டு தான் வீட்லயே இடம் கொடுத்திருக்காங்க. அவங்க தலையிலேயே மண்ணள்ளி போடுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையே மேடம்? படுத்த வேலை சோறுக்கு வழி இல்லாம இருக்க இடமும் இல்லாம பரதேசிய நின்னவனுக்கு பாலும் சோறும் போட்டு இருக்க இடமும் கொடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையே மேடம்? நட்புங்கிற வார்த்தையில ஒரு புனிதம் இருக்கு. அம்மா அப்பா உறவு ரத்த சம்பந்தப்பட்டது. கணவன் மனைவி உறவும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரத்த சம்பந்தப்பட்டதுதான். அண்ணன் தம்பி அக்கா தங்க இப்படி எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளதான் வரும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம யாரோ ஒருத்தரோட நாம பழகி நட்பு கொண்டாடி அவங்களுக்காக உதவிகளையும் தியாகத்தையும் பண்ண வைக்கிறது நட்புதான் மேடம். அப்படிப்பட்ட ஒரு புனிதத்தை காசுக்காக களங்கப்படுத்திட்டு தனியா நிக்கிறானே, இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா மேடம்? நட்பு சேர்த்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சுயநலக்காரங்களை சுட்டுக்கொள்ளாம விட்டு வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா மேடம்? சாகும்போது இவன மாதிரி நட்புக்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் பண்றவங்க எல்லாம் துடி துடிச்சு சாவாங்க. வேற எதை வேணாலும் மன்னிக்கலாம் மேடம். நம்பிக்கை துரோகத்தை, கூட இருந்தே குழி பறிக்கிற குள்ள நரித்தனத்தை மன்னிக்கவே கூடாது மேடம். அதான் போலீஸ்க்கு போன் பண்ண சொன்னேன். நான் செஞ்சது சரிதானே மேடம்? மேடம், நான் செஞ்சது சரிதானே? ஆமா சரிதான். அப்போ போலீஸ வர சொல்லட்டுமா? நோ நோ, அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பு. போலீஸ் எல்லாம் கம்பெனிக்கு வந்தா கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு. இருந்தாலும் மேடம், நோ, நான் சொல்றத மட்டும் சொல்லு. டேய், நீ உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு துரோகம் செஞ்சிருந்தா அவனை நான் கொலைய பண்ணுவேன். போட வெள்ள. ஐம் வெரி சாரி மேடம். தப்பு பண்றவங்களை பார்த்தா, நம்பிக்கை துரோகம் பண்றவங்களை பார்த்தா என்னால தாங்க முடியாது. ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். என் அம்மாவும் அப்படிதான் மேடம். என் சின்ன வயசுல இருந்தே எங்கேயாவது அநியாயத்தை பார்த்தா கோவப்படணும்னு சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க. அதான் மேடம் இப்படி நடந்துக்கிட்டேன். மேடம், நீங்க டல்லா இருக்கீங்க. இல்லையே, உங்களுக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல இல்ல, நதிங். போலாமாமா? ஒரு சின்ன ஃபோர்ஜரி பண்ணிட்டு ஒருத்தன் வேலைக்கு வந்தான். அவனையே இந்த காட்சி காய்ச்சிரா ரஞ்சனி. அவளை போய் ஆள் மாறாட்டம் பண்ண சொன்னா அடுத்த நிமிஷமே நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்றது என்ன நிச்சயம்? சந்திரா, ரஞ்சனியை நீலாம்பரி ஆக்கலான்னு நீ போட்ட கணக்கு புஸ்வானம் ஆயிடும் போல இருக்கு. அந்த ரஞ்சனி வேலைக்கு வந்தவனை திட்டின வார்த்தையெல்லாம் கோ இன்சிடென்ட்டா உனக்கும் பொருந்திருந்ததை நீ கவனிச்சியா? நீ எப்படி உன் ஃப்ரெண்டு நீலாம்பரியை க்ளோஸ் பண்ணியோ அதே மாதிரி அந்த சந்திரசேகரன்ற பையனும் பண்ணியிருக்கான். சந்திரான்னு பேர் ஆரம்பிச்சா இப்படித்தான் துரோகம் பண்ண சொல்லும் போல. சந்திரா, சும்மா ஒரு பேச்சுக்கு வேடிக்கைக்காக சொன்ன, நீ கோச்சுக்காத. ரஞ்சனி ஒன்றும் தெரியாதவளா இருந்தா அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். ஆனா அவ சகலமும் தெரிஞ்சவளா இருக்கா. அதை விட கொடுமை, நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு நல்லவளா வேற இருக்கா. எனக்கு அதான் ஒரே யோசனையா இருக்கு. மாமா, சந்திராங்கிற பேரை ஆரம்பிக்கிறதுல மட்டும் ஒருத்தன் புத்திசாலி ஆயிட முடியாது. கூடவே மதியும் வேணும். சந்திரமதி. என் மதிக்கு முன்னாடி எல்லாருமே சரணாகும்.
நானும் உங்கள மாதிரியே வேடிக்கையா தான் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும். பேச தெரிஞ்சா மட்டும் வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியாது. எங்க பேசாம இருக்கணும்னு தெரிஞ்சுக்க. என் எதிரில ரஞ்சனி அந்த சந்திரசேகரை திட்டும் போது நான் கிராஸ் பண்ணல. அவ பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். மாமா, உலகத்துல பலவீனமே இல்லாத மனுஷனே கிடையாது. ரஞ்சினியோட பலவீனம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சா 1 மணி நேரத்துல அவ குடும்பத்தையே தூக்கிட்டு வந்து என் கஸ்டடியில வச்சு அவளை என் இஷ்டப்படி ஆட்டி வைக்க முடியும். பட் சென்டிமெண்ட்ஸ் சில்லி சென்டிமெண்ட்ஸ் நிறைஞ்ச மனசு அவளுக்கு. உடனே சமைச்சிடுவா. ஆனா நம்ம மிரட்டி செஞ்சோம்னா பின்னாடி நமக்கு தான் பிரச்சனைகள் வரும். அதனால தான் அந்த வழியில போகாம. ஆனா ஆனா அதே சென்டிமெண்ட்ஸ வச்சு நான் வேற விதமா ப்ளே பண்ண போறேன். எப்படி எப்படி அது தெரிஞ்சிருந்தா நீ என்னையே கொன்னுட்டு மொத்த சொத்தையும் ஆண்டு இருக்க மாட்டேன். தெரியாததுனால தானே இப்படி அடக்கமா இருக்க. நான் எப்படி ப்ளே பண்ண போறேன், என்ன விதமா ப்ளே பண்ண போறேன்னு வெயிட் அண்ட் வாட்ச்.